வணக்கம்மா. வணக்கம். 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 வணக்கம்மா. குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஸ்டிடியூட்டையே வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சாரா. அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஸ்டிடியூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இன்ஸ்டிடியூட்டை கொடுத்துட்டு போனாரு. அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா, அட படுபாவி. ஏயா இந்த குத்து குத்துற? உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரலா? கொஞ்சம் நைஸா அடியா. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தர மாட்டேன். ஆமா, ஜாக்கிரதை. ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்காடிங்க. முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அம்மானு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவே, அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயசை கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ஓ, ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். டைப் அடிக்க வந்திருக்கேன். எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க? வேற வேலை இல்லையே. கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் இஞ்சு விட்டா? வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா. இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா? டீ கடைக்கு. அங்க பரோட்டா தட்டுறாங்க, இங்க டைப் தட்டுறாங்க, அவ்வளவுதான். வாய் மூடு. பேச முடியாதே. இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது, எல்லாம் புல்லு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்ட? ஆண்டி. இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இது வரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹா, என்ன இனிமே? ராஜா, எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் கொடுக்கறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். ப்ளீஸ். பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி, இப்ப உட்காந்துக்கிறேனே. ராகுகாலம்ப்பா. லட்சியவாதிகளுக்கு ஏது ராகுகாலம்? எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா, எதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாளுறேன். ஆமா தாயே, தொட்டுட்டேன். With auntie's permission. சாவித்ரி, வாங்க. இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? என்னைக்கு தான் லேட் இல்ல. கோர்ட்ல நீதிபதி, வக்கீலுங்க, குத்தவாளிங்க, சாட்சிங்க எல்லாரும் நேரத்தோட போயிடுறாங்க. என்ன போல கிளார்க்குங்க அப்படி வந்துட முடியுமாமா? அத மூடி வச்சு இத கட்டி வச்சு அப்பா இந்த வழக்கங்களையும் வாத பிரதிவாதங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சு. என்ன வாழ்க்கை. ராதா வந்துட்டாளா? வர்ற நேரம் தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்க வைக்கிறதுக்கு முந்தைய வீட்டுக்கு வந்துட வேணாமா? டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு தானே போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். என்ன டைப் வேண்டி இருக்கு? காலம் கெட்டு கிடக்கு. பொண்ணுங்க பேசாம வீட்டோட இருந்தாலே போதும். நல்லா இருக்குங்க. அவளும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும். வாஸ்தவம் தான். இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும்னு கேக்குறாங்க. என்னமோ உன் பிடிவாதத்தினாலதான் அவ டைப்பிங் கிளாஸுக்கு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். உன் சலுகையை அவ சாதகமாக்கி கூடாது, அவ்வளவுதான். அப்பா, ஏமா இவ்வளவு லேட்டு? 5 மணிக்கு கிளாஸ் முடியுது. 2 பஸ்ஸுக்கு கியூல நின்னு வீட்டுக்கு வந்து சேரும்போது 7 மணி ஆயிருது. நான் என்னப்பா செய்யறது? ஏன் மார்னிங் ஷிஃப்ட் போறது? ஆட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே என் விஷயத்துல பயந்தா. அம்மா காஃபிமா ப்ளீஸ். அக்கா, என்ன புஷ்பா? இதுக்கு சரியான விடை என்ன? இந்த காலத்து கன்னி பெண்கள் விரும்புவது வேலை மாலை. எதுக்கா சரி? வேலை. வா. ஆண்டி ஆண்டி. முருங்கக்கா. ராஜா, ஏது இவ்வளவு முருங்கக்கா? உங்களுக்கு முருங்கக்காய் தேவன் கேள்விப்பட்டேன். கொருக்குப்பேட்டையில இருந்து கொத்தவால்சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன். இவ்வளவுதான் கிடைச்சது. ப்ளீஸ் ஷட் அப். will you please get up? ஏ, உங்க மிஷின்ல தான் அடிக்க போறேன். முதல்ல இதத்தான் தொட்டேன், இதுல தான் ஆரம்பிக்க போறேன். பூ பாத்தீங்களா? அம்மா தாயே தாயே. மேடம் மேடம் மேடம், இங்க பாருங்களேன்.
என்ன என்ன ஒண்ணு இல்ல ஆண்டி, ஆ. எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா, பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட என்ன தேஞ்சு போயிடுவே. எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். சொல்லி கொடு. அதானே. முதல்ல எதை அடிக்கிறது? ASDFGF. தப்பா சொல்றீங்களே, ABCDEF தானே. இங்க இப்படிதான் அடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் அடிப்போம். இப்போ எல் எங்க இருக்கு? எல் எல் ஓ, கொஞ்சம் மெதுவா அடிங்களேன். வி வி இ இ எல் ஓ வி இ. இந்த நாளையும் சேர்த்து எப்படி அடிக்கிறது? லவ் L-O-V-E love, 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 சட்டப்பு. என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா? 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 சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லவ்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டுயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம் தான் வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி, திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன். கதைய கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல, கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான், நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கடந்தத சும்மா பட்டன்னு வச்சு விளாசிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துல தான் போய் நிறுத்தின அவன். நீ இத கட்டிப்பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், L-O-V-E லவ். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் மறந்து பாதையிலே. என்னப்பா? நீயா? மரியாதை கொடுத்து நீங்கன்னு கூப்பிடு. சரிங்கப்பா. இது என்ன வீடா இல்ல சினிமா தியேட்டரா? விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்டுல காதல் பாட்டா? சாவித்ரி, ஏய், ராதா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும், சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம். உன் கல்யாணத்தை முடிச்சு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அவளை கரையேற்ற முடியும். அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உனக்கு புத்தி இருக்கா? கொக்கு போல அக்கா நிக்கும் போது குருவி போல இருக்கிற தங்கச்சியா கட்டி கொடுப்பாங்க. அப்பா மாதிரியா பேசுற? வா வா, அப்பா வரட்டும். நான் என்ன பண்றேன்னு சாவித்ரி, சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி கொண்டாமா. இத கொண்டு வரேங்க. ஏன் பா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஆமாம்மா, ஒரே தலைவலி. உங்களுக்கு தான் அது சகஜமாச்சே. அது இல்லம்மா, இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ். அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு. அப்படி என்ன கேஸ்? புருஷங்காரன் பொண்டாட்டியை தினமும் போட்டு அடிக்கிறானா. அவ தம்பி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். அவ நான் கட்டின பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு புருஷங்காரன் வாதாடுறான். நல்லா இருக்கே, உரிமை இருக்குங்கிறதுக்காக பொண்டாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறதா? இதே கேள்வியை தான் அட்வொகேட் சகுந்தலா தேவியும் கேட்டாங்க. இன்னும் என்னென்னமோ கேட்டு அவனை தலைகுனிய வச்சுட்டாங்க. என் அனுபவத்துல ஏழை பாழங்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது.
நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கெட்டிக்காரங்களாமே. கருப்பு கவுனோடு அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது, பெண் புலி மாதிரி இருக்கும். ம்? என்ன ஆர்குமெண்ட், என்ன பாயிண்ட்ஸ், என்ன வாக்குவாதம். அடா